வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க குருவே. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். 2026 குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த ராசி ஜாக்பாட் அந்த ராசி ஜாக்பாட்டுன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே பெரிய ஜாக்பாட். என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு குரு பயிற்சினாவே சுபம், முழு சுப கிரகம் குரு அப்படின்னு சொல்லுவோம். சனி பயிற்சினா கொஞ்சம் பயப்படுவோம், ராகு கேது பயிற்சிக்கு பயப்படுவோம். குரு பயிற்சினாவே மங்களகரம், ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நல்லது எதுவும் சொல்ல போகிறாங்கன்றது. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த பராபவ வருஷத்துக்கு, இந்த தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு தான். சரிங்களா? இந்த குரு ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குதுன்றதுனால இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பார். அதாவது கொஞ்சமாக அள்ளி கொடுக்குறத இந்த தடவை கொட்டி கொடுப்பார். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது ஜாக்பாட். மூணாவது என்னன்னா, குரு வந்து கடகத்தில் உச்சம் பெறாரு. ஸோ கடகத்துள்ள வர்றாரு, மீனத்தெல்லாம் பார்க்க போகிறார். அதனால் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப ரேர் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதை வந்து எவ்வளவு முக்கியமாக எவ்வளவு அழகாக பயன்படுத்திக்க போகிறோமோ அதை நம்ம திறமை. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறதுனால எல்லாம் நடக்குமான்றதுனா இல்லை, எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பிடிச்சிக்கிட்டு உடச்சி முன்னேறவும் பிஸ்தா. அவ்வளோதான் விஷயம். உண்மை அதுதான். நான் சொல்கிறதுனால நடக்க போகிறதில்ல. எது இதில் எங்கெங்கெல்லாம் வழி இருக்குது, எந்த கதவை தட்டினா திறக்கும்ன்றதை சொல்ல போகிறேன். யார் தட்டி கதவை திறந்து புதையல் எடுக்க போகிறீங்கன்னு உங்கள் அதிர்ஷ்டம். இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இதில் ஓவராலாக நம்ம வந்து பொதுவாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. குரு பகவானாவே மெயினாக பார்க்குறது கல்யாணத்துக்கு தான். கல்யாணத்துக்கு யோகம் எப்படி இருக்குது, கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள அந்யோன்யம் எப்படி இருக்குது, குழந்தை பிறப்பு. குழந்தை தருது குரு பகவான் தான். நிறைய பேர் சுக்கிரன் சொல்லுவோம். சுக்கிரன் வந்து ஆசை தருது, குழந்தைய தருது குரு பகவான் தான். வேலையில் ப்ரொமோஷன், உயர்வு, பெரும் பணம், சின்ன பணம் இல்லை பெரும் பணம், அதை தருது குரு பகவான் தான். நம்ம நிறைய விஷயம் வந்து தப்பாக கண்டிப்பாக காசுனா சுக்கிரன் நினச்சிக்கிறோம். காசுனால வர சந்தோஷம், சின்ன சின்ன காசு சிற்றின்பம் சுக்கிரன், பெரும் காசு பெத்த லாபம் அதெல்லாம் குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பயிற்சியில் யாருக்கெல்லாம் பெத்த லாபம், யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்குது, ஃபாரின் ட்ராவல் முக்கியமாக அடிக்கடி போயிட்டு வர ட்ராவல், சந்தோஷமாக போயிட்டு வர ட்ராவல், இதெல்லாம் குரு பகவான். இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு இருக்குது, எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணால் இது கை கூடும் நம்மளுக்கு. இன்னொன்று கூட சின்ன தாந்திரிக பரிகாரங்கள், இல்லை சின்ன வீட்லேயே வாழ்வியல் பரிகாரங்கள் சின்னதாக என்னென்னா பண்ணால் நம்ம ரெகுலராக பார்க்குற கிளைண்ட்ஸுக்கு தெரியும். நான் நிறைய சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் சொல்லுவேன். இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணால் நான் ஜெயிக்கலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம் எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் வந்து ஏற்கனவே நம்ம நியூ இயர் பலன் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். இந்த வருஷம் வந்து சூப்பரான வருஷம். ஏன்னா கேது பகவான்லாம் இந்த வருஷம் கடைசியில் உங்கள் வீட்டில் இருந்து நகர்ந்துடுறாரு. அப்போ பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். இப்போ வந்து குரு பயிற்சினாலையும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க போகுது. ஏன்னா June 2 இப்போ குரு பயிற்சி. சரியா? இப்போ குரு பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டெலாம் பார்க்குறாரு. 4ஆம் வீட்டெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வீட்டில் சப்போர்ட் வரும். இந்த 1-1.5 வருஷம் வீட்டிலே பேசாமல் வந்திருக்கும். எனக்குலாம் ஒருத்தர் வந்தார். இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, நான் சொல்கிறவர் வந்து ஒரு பெரும் கோவிலில் அந்த கோவிலை எடுத்து நடத்துகிற ஒரு தர்மகர்த்தான்னு சொல்லலாம். பூசாரியும் அவர் தான், தர்மகர்த்தாவும் தான். பெரும் பழைய கோவில்கள். ஆனால் அவர் என்னன்னா, அவரெல்லாம் சிம்மம். அவர் என்ன சொன்னார், தம்பி நான் வந்து பொண்டாட்டிகிட்டையும் பேசுறதில்ல, பொண்ணுங்கிட்டையும் பேசுறதில்லப்பா, நான் யார்கிட்டையுமே பேசுறதில்லை, எங்கள் வீட்டில் தனியாக இருக்கேன், கோயிலே படுத்திருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பரான டைம். ஓகேங்களா? இன்னொன்று சொன்னதான் தான், எனக்கு கையில் காசே இல்லை, கோவில் விஷயங்களை எடுத்து நடத்துறதுக்கு நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறேன் அப்படின்னாரு. காசு இப்போ கைக்கு வரும். நல்லா உங்களுக்கு வந்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டோம், செலவோடு வரும். சரி, ஏன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டெல்லாம் சனி பகவான் பார்க்கறதுனால செலவு கண்டிப்பாக வரும். கையில் வந்தோம்னா நல்ல விஷயத்தில் எடுத்து போட்டுருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதான் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், என்ன காசு இருக்கோ அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களால் உங்கள் கையில் ஒரு 200 தான் இருக்கா, ஒரு சின்ன வெள்ளிக்காயின் வாங்கிக்கணும். 200 வெள்ளிக்காயின் இருக்குது, தேடி பாருங்கள். நான் வாங்கிட்டு இருக்கேன், என் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸை வாரம் வாங்க வச்சிட்ருக்கேன். அதெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும். 200 இருக்கா, வெள்ளிக்காயின் வாங்கிக்கோங்க. 2000 இருக்கா, சின்ன தங்க காயின் வாங்கிக்கோங்க. 2000 தங்க காயின் கிடைக்கும். சரிங்களா? ஒன்று நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் டிமேட் அக்கௌண்ட்லாம் வந்துன்னா 10 நீ தங்கம் வாங்கலாம்.
ரூ. 10 தங்கம் வாங்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வாழ்க்கை சூப்பராக வருவீங்க. இது ஒன்று. இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். கடன்லாம் கம்மியாகும். சிம்மாலாம் இந்த 1-1.5 வருஷத்தில் லெஃப்ட் ரைட் சென்டர்னு கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனையும் அடைக்க முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க சிம்மம். ஏன்னா சிம்மம் வந்து கொஞ்சம் கௌரவம் பிடிச்சது. நான் கடன்லாம் வாங்க மாட்டேன், வாங்கினா அடைச்சிருவேன், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஆனால் இந்த 1-1.5 வருஷம் நம்மளை கேட்ட கேள்வி இருக்கு, அவங்களுக்கே ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டான ஸ்டேட்டில். எனக்கு அதான் இங்கே இல்லைங்க, வெளிநாட்டில் இப்போ ஸ்ரீலங்கா போயிட்டு இருந்தேன். ஸ்ரீலங்காவில் இருந்த பையன் சிம்ம ராசி அவன் சொன்னான், அண்ணா என் முன்னாடிலாம் நின்று பேசவே மாட்டாங்கண்ணா, இப்போ எல்லாரும் என்ன கேள்விலாம் கேட்குறாங்கண்ணா அப்படின்னா. சிம்ம ராசியோட நிலைமை அந்த மாதிரி இருக்குது. அந்த கடன் தொல்லைகள் கம்மியாகும். நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு சூப்பரான நேரம் இது. அதுவும் இந்த சோடசகலை மைத்ரேய முகூர்த்தம்லாம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஜெயிக்கிறது கன்ஃபார்ம். சரிங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்த எதிரிகள் தொல்லை, அதான் சொன்னேன், எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல. இந்த அவன் பாட்டு வரானுங்க, அவனுக்கு பாட்டு இடிக்கிறானுங்க நம்மள, அவங்க பாட்டு போயிட்டுருக்காங்க, அந்த மாதிரி இருந்தது. அந்த எதிரிகள் தொல்லையில் அதனால தான் பயங்கரமாக கம்மியாகும். உடல் உபாதைகள், அதான் நான் இந்த உடல் உபாதைகள் மட்டும் நான் லைனாக லிஸ்ட்டு போட்டுலாம் சொல்லலை, ஏன்னா எல்லாம் பதட்டம் ஆகுறாங்கன்ட்டு. சிம்மம்ன்றது அந்த காலப்புருஷ தத்துவத்துக்கு ஹார்ட், நிறைய ஹார்ட் பிரச்சனை வரும். ஒரு நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் குறி சொல்கிறவங்களாம் இருக்காங்களே, சாமி எல்லாம் ஒன்று தாங்க, பட் கிரகம் அதோட வேலையை செய்யும். நிறைய குறி சொல்கிறவங்க, முறுக்கு மீசை வச்சுருக்கவங்க, அவங்களாம் பாருங்கள் நிறைய பேர் இறக்குற காலத்தில் அந்த ஹார்ட் இஷ்யூஸில் இறப்பாங்க. ஏன்னா குறி சொல்லும் போது சூரிய கலை பயங்கரமாக வேலை செய்யும். சிம்மமுக்கு ஜென்ரலாக நடக்கும். சிம்மம் இல்லைன்னா கூட குறி சொல்லும் போது சூரிய கலை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். சூடு ஆக ஆக அந்த ஹார்ட் இஷ்யூஸ் வரும். நிறைய சிம்ம ராசிக்கு எனக்கு ரீசெண்டாக நான் நிறைய பேருக்கு அந்த ஹார்ட் இஷ்யூஸ் பார்த்தேன். அது எல்லாமே அதை சம்பந்தமாக விஷயங்கள் கம்மியாகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க டைம். சரிங்களா? முக்கியமாக சிம்ம ராசியோ லக்னமோ இல்லை உங்களுக்கு சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குன்றதை பார்த்து உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. நான் இவங்களுக்கு அதான் சொல்லுவேன். ஜென்ரலாக இந்த ஆப்பிள் சிட்ரிக் வினிகர்னு ஒன்று இருக்குது, நீங்கள் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அது ஒரு ரெகுலர் சப்ளிமெண்ட். எங்கள் டாக்டரை கேட்டுக்கோங்க, ஏன்னா இது மெடிக்கல் இதெல்லாம் நான் டிஃபால்ட்டாக சொல்கிறது, உங்கள் டாக்டரை கேட்டுக்கோங்க. ஆனால் அந்த ஒரு ரெகுலர் சப்ளிமெண்ட், அது தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தாலே உடம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை சொல்கிறதெல்லாம் நானே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணி அது என் உடம்புல என்ன மாதிரி சேஞ்சஸ் வருதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸை கொடுத்துட்டு அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்பில் சொல்கிறேன். ஏன்னா யூடியூப்ன்றது நம்மள மில்லியன் வியூஸ் போன வீடியோஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது. அதனால் லட்சக்கணக்கான பேர் பார்க்கறதுனால நான் கேர்ஃபுல்லாக சொல்லிட்டுருக்கேன். உடம்பை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எதிரிகள் தொல்லை கம்மியாகும், கடன் தொல்லை கம்மியாகும். யார்கிட்டனா காசை கொடுத்துட்டு வாங்க முடியாமலாம் தவிச்சிட்டு இருப்பாங்க, டுட்டோ அப்படின்ட்டு. இப்போ கேளுங்க, இப்போ இந்த குரு பயிற்சியை நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா ஜெயிக்கிறதுக்குலாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் பொது. இன்னும் உங்களுக்கு அந்த பஞ்சபக்ஷி நேரம் தெரிஞ்சு கேட்டு வாங்கினீங்கன்னா ஜெயிக்கிறது வந்து கன்ஃபார்ம். சரியா? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம், சிவனை வழிபடலாம். நீங்கள் வந்து சிவன், விஷ்ணு, ராஜா மாதிரி, அதாவது ராஜா போஸ்டில் இருக்கும், நல்லா கிரீடெல்லாம் வச்சுட்டு ஃபுல் அலங்காரத்தில் விஷ்ணுலாம் அந்த ஃபுல் விஸ்வரூபத்தை காட்டுவார், அந்த மாதிரி பிக்சரை வச்சுட்டு நீங்கள் வழிபட ரொம்ப நல்லது. முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் வழிபடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நேரம் உங்களுக்கு அந்த ராகு காலம் இல்லை யமகண்டம். இந்த டைமில் நீங்கள் வழிபாடு பண்ண இந்த வருஷம் இன்னும் சூப்பராக வளருவீங்க. ஸோ உங்கள் ராசிக்கான, உங்கள் ராசி லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம். சரிங்களா? எல்லாருக்கும் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர், அதாவது ஒரு ராசி ஒரு லக்னம் 1 கோடி 2 கோடி பேர் இருக்கீங்க. சரி, தமிழர்கள் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் வச்சு இன்னும் சில விஷயங்கள் மாறும். மெயினாக என்னென்ன சொல்லியிருக்கோம், குரு பகவான்றவர் இருக்கிற பயிற்சிகள்லேயே குரு பகவான் தான் நிறைய நல்ல விஷயம் அள்ளி கொடுக்குறவர். ஸோ ஓவராலாக உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், திருமணம் பற்றி, குழந்தை பேர், உங்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், வெளிநாட்டுக்கு யார் ட்ராவல் பண்ணலாம், உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கும், எதிரிகள் தொல்லை யார் கம்மியாகும், கடன் எவ்வளோ சீக்கிரம் அடையும், இந்த மாதிரி பொதுவான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கேள்வி இருக்குது, சார் எனக்கு ஒன்றும் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது,
எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தனியாக கன்சல்டிங் எடுக்க இன்னும் ஷார்ப்பாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது தான் குறிப்பிட்ட கடவுள்கள், குறிப்பிட்ட கோவில்கள் உங்கள் ஜாதக அமைப்பு சொல்லுவேன். ஏன்னா சில குபேரஸ்தானம்லாம் இருக்கும். ஜாதகத்தில் குபேரஸ்தானம் இருக்குது. அதாவது நம்ம குபேரன் கோயிலுக்கு பணம் போயிட்டு வந்தால் பணம் வருதுன்னு நினைக்கிறோம். ஏன் அப்போது சிவபெருமான் தரமாட்டாரா, விஷ்ணு தரமாட்டாரா, முருகர் தரமாட்டாரா? எல்லாரும் தருவாங்க. நம்ம ஜாதகத்துக்கு குபேரஸ்தலம் எங்கே இருக்குது, கோவில், குபேர கோவில் நம்ம ஜாதகத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போனீங்கன்னா ஜெயிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். சரி, இது ஒன்று. சரிங்களா? ஸோ பொதுவாக இந்த குரு பேச்சை ஒன்றும் நான் ஸ்ட்ராங்காகணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போடும். எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போட போட குரு பகவானுடைய ஆற்றல் அவ்வளோ வரும் உங்களுக்கு. மஞ்சள் மூக்கடலை அட்லீஸ்ட் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடும். நீங்கள் அதாவது மற்றவங்களுக்கு வந்து அன்னதானமும் கொடுக்கலாம், நீங்களும் அதிகமாக சாப்பிடலாம். குழந்தை பிறப்பு இருக்கவங்களாம் அந்த லட்டு பூந்தியெல்லாம் கொடுங்க. முக்கியமாக அனாதை ஆசிரமம்னு சொல்லக்கூடாது, ஆதரவற்ற குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கோ, இல்லை பெரியவங்க வயசானவங்க ஆதரவற்றோர் இருக்கிற இடத்துக்கோ நீங்கள் லட்டு பூந்தியெல்லாம் கொடுக்கவும் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பகவான், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து சகல நல்லதும் தரும். இந்த குரு பயிற்சி இருக்கிறதுலே ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷத்தோட ராஜா குரு. சரிங்களா? அவர்தில் குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் உச்சம் பெறுறாரு. மீனம் வீட்டை அவர் குரு வீட்டையே பார்க்குறாரு. அதனால் நிறைய நல்லது இருக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோங்க. இந்த குரு பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். சனி பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். இந்த யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான தகவல். ஏன்னா சொன்ன ஒரு ராசியில் இருக்கிறது 2 கோடி பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஜாதகம் தான் நம்ம தனியாக சொல்ல முடியாது. அதாவது பொதுவான விஷயங்கள் சொல்கிறோம். இதை தாண்டி சார் எனக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வேணும், இந்தந்த விஷயங்கள் நான் கரெக்டாக பண்ணணும், நான் ஜெயிச்சாகணும், ஜெயிக்கணும் அப்படின்னா இறங்கி விளையாடினா தான் ஜெயிக்க முடியும். தனிப்பட்ட ஜாதகம் கொடுங்க, இன்னும் சிறப்பாக சொல்லுவோம். இதை நம்ம சொல்கிற இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், நான் நிறைய தானியங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய கலருங்க யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன், நிறைய நறுமணங்கள் யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண இந்த குரு பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு ஜாஸ்தியாக வர இன்னும் நல்லா வளருவீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்கிறாங்க, குரு பார்வை கோடி நன்மை. ஒன்று குரு கிரகம் உங்களை பார்க்குறாரு, குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, இதெல்லாம் சரி. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு உங்கள் குருமார்கள், உங்கள் டீச்சர்ஸோ, இல்லை நீங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களே, இப்போ நம்ம ஆஃபீஸில் சில பேருக்கு எனக்கெல்லாம் கிடச்சிருக்காங்க. என்னுடைய மேனேஜர்ஸ் எனக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்களும் குரு தான். நமக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குரு தான். இப்போ இந்த வீடியோ, இந்த ஷூட் வர்றதுக்கு முன்னாடியும் எனக்கு சீனியர் அஸ்ட்ராலஜர் இருந்தார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். இதை முடிச்சிட்டும் இப்போ நான் போக போகிறது என்னோடய குருவை பார்க்க தான். குருவோடைய பார்வை உங்கள் மேலே பட்டுட்ருக்க நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருக்கீங்க. சரி, அதனால் கோவிலில் இருக்கிற குரு பகவான் மட்டும் குரு இல்லை, நம்மளுக்கு சொல்கிற எல்லாருமே குரு. உங்களால் நேரில் போய் பார்க்க முடியலன்னா கூட எதனா ஒரு குருமார்கள் ஃபோட்டோ, ராகவேந்திராரோ, இல்லை பெரியவாவோ, இல்லை கனகப்பட்டியாரோ, உங்களுக்கு எந்த குருமார்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஃபோட்டோவை ஹாலில் மாட்டி, பூஜை ரூமில் மாட்டியும் நீங்கள் வழிபடலாம். எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த சித்தர்கள் வழிபடணுன்னு நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ண இந்த குரு பயிற்சி எல்லாம் வல்ல குருவோடைய அருளால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.